Hello. Hello, I am editor and publisher Murugaraj speaking. The piece is coming. Okay. வா வா இப்படினாலும் உள்ள வந்துதான் ஆகணும். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. ஏன்டா ஏதோ இந்த போலீஸ் எல்லாம் திருடல புடிச்சு போகும்போது இந்த கிரைம் எல்லாம் பண்ணவங்க தலையை கீழே குடிஞ்சிட்டு வருவாங்கல்ல அந்த மாதிரி வர்ற. நீ மதியம் சமைச்சு சாப்பிட்டுருப்பல அதை சொல்லு. இன்னைக்கு மதியானம் சமைக்கலையே. அப்புறம் அங்க கிளாஸ்ல இருக்கவங்க புடிஞ்சு சாப்பிட்டேன். இல்ல அக்கா சாப்பிட்டு வழுக்கா இருக்காங்களே அவங்கள பார்த்தாலே எனக்கு ஒரு வைப்பு வருது. ஹாய், வெரி குட் ஈவினிங் டு ஆல் ஆஃப் யூ. வெல்கம் டு சங்கீதா சேஸ். ஸோ எப்படி போயிட்டு இருக்கு விளாக்ஸ் எல்லாம்? உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கா கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ்ல அப்படின்னு எனக்கு தெரியல. நானா ஏதோ ரேண்டமா ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ நிறைய விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றது அந்த கமெண்ட்ஸ் மூலமா எனக்கு தெரியுது. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப 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 பெரிய நன்றி. என்ன பண்ணலான்னு யோசிச்சேன். ஆக்சுவலா பார்த்தா டின்னர் டைம் ஆயிடுச்சு, 9:30 ஆயிடுச்சு. ஒன்றும் சமைக்கல இன்னைக்கு வீட்டில். சும்மா எப்போ பாரு ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுக்கு போர் அடிக்குது. ஸோ என்ன ஒரே யோசனையா இருந்தது, சாப்பிடணும் ஆனால் சமைக்க முடியல, ரொம்ப டயர்டா இருக்கு. சரி ஓகே, டிவி பார்த்துட்டு இருந்தேன், போர் அடிக்குது. 9:30க்கு மேலே எங்கேயாச்சும் இப்போ வெளியில போய் டின்னர் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருக்கு. பட் யூஸ்வலா போற ரெஸ்டாரண்ட்ஸ் வேண்டாம். ஏன்னா ஜென்ரலாவே எப்போ பார்த்தாலும் எல்லாரும் அப்படி ஸ்டைலா ரெஸ்டாரண்ட்ல மட்டும்தான் இவங்க எல்லாம் சாப்பிடுவாங்கப்பா, இந்த மாதிரி நார்மலான ஹோட்டல்ல இந்த கையேந்தி பவன்ல எல்லாம் சாப்பிட மாட்டாங்கப்பா அப்படின்னு ஒரு சிலருக்கு வந்து ஒரு கருத்து இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. சாப்பாடு நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு அப்படின்னா, ஓரளவுக்காச்சும் ஹெல்தியா இருக்கு அப்படின்னா நான்லாம் எங்க விட்டாலும் சாப்பிடுவேன். அந்த மாதிரி ஒரு ஆள் தான். ஸோ அதான் யோசிச்சேன். ஆக்சுவலா இந்த பிளான் வந்து ஒரு 1/2 hour முன்னாடி தான் நான் போட்டேன். ஏன்னா சரி 9 மணி ஆகுது, நம்ம சாப்பிடணும், வீட்டுல ஒன்றும் சமைக்கல, ஆர்டர் பண்ணா எப்ப பார்த்தாலும் அது நல்லாவும் இருக்காது. ஓகே, அப்ப எங்க போய் சாப்பிடலாம்னு யோசிச்சேன். கையேந்தி பவன் முடிவு பண்ணேன். ஆனா கையேந்தி பவன் அப்படிங்கும்போது நான் எல்லா கையேந்தி பவன்லயுமே சாப்பிடுவேன். பட் தனியா போய் கையேந்தி பவன்ல சாப்பிடணும்னா தெரியும்ல உங்களுக்கே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். நம்மளா போய் என்னத்த சாப்பிட, சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க, நம்ம சாப்பிடும்போது கம்பெனிக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குமே, என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன். சரி பக்கத்துல ஒரு பீஸ் இருக்கு, அது கால் பண்ணிட்டு ஆன் த வேலை அதை அள்ளி போட்டுட்டு போய் கையேந்தி பவன்ல சாப்பிட்டா கூட யாராச்சும் ஒருத்தவங்க இருந்தா கம்ஃபர்டபுளா இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். ஸோ எந்த கையேந்தி பவன்ல போய் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம சென்னையில எவ்வளோ இருக்கு, எவ்வளோ விஷயங்கள்ல நம்ம வந்து யூடியூபர்ஸே எவ்வளோ ப்ரமோஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கடையை எடுத்து வச்சு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 கடை பார்த்துருக்கேன். ஸோ கார்ல ஏறினதுக்கு அப்புறம் எந்த கடைக்கு போகலாம், எந்த லொக்கேஷன் எவ்வளோ நேரம் காட்டுதுன்றதை டிசைட் பண்ணி எந்த கையேந்தி பவன்ல போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். ஆக்சுவலா பார்த்தா ரொம்ப பசிக்கல. ஆக்சுவலா சொன்னா ஒன்றும் பெரிய பசியெல்லாம் இல்லை. ஆனா வந்து நைட்டு தூங்கும்போது ஒரு 12 o'clock 1 o'clock போல சாப்பிடாம படுத்துட்டோம்னா லைட்டா ஒரு பசி வரும். அந்த பசி வரும்போது தூக்கம் எல்லாமே கம்ப்ளீட்டா போயிடும். அதனால சரி ஓகே, நம்ம வந்து லைட்டா ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் சென்னை வந்து நைட்ல ரொம்ப அழகா இருக்கும். எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல, சென்னை ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் நைட் லைட்ல, டிராபிக்கே இல்லாத ரோட்ல. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு, சென்னையை போய் ஆஃப்டர் லாங் டைம் நைட் ரசிச்ச மாதிரியும் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணேன். ஸோ மேபி அந்த பீஸுக்கு கால் பண்ணுவோம், அது என்ன ஏதுன்னு தெரியல நமக்கு. Hello, I am editor and publisher Murugaraj speaking. வெளியில போய் சாப்பிடணும், கொஞ்சம் கம்பெனி வேணும், வர முடியுமா கூட? பில் என்னோட தான், நான் தானே கூப்பிடுறேன், பில் என்னோட தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேயா, வெளியில வெயிட் பண்ண அந்த வேலை வந்து அள்ளி போட்டுக்கிறேன். ஓகே, see you, bye. ஓகே, ஒரு பீஸ் ரெடியா இருக்கு. ஆக்சுவலா நம்ம வேற ஏதாவது வேலைக்கு கூப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், யாரும் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. ஒரு பிரச்சனை இல்ல ஒரு சின்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னா எவருமே எட்டி பார்க்க மாட்டாங்க. சோறுன்னு ஒரு வார்த்தையை நம்ம சொன்னோம்னா எப்படி நம்ம தான் சமைச்சு போட்டிருப்போம், நம்மளே டேமேஜ் பண்ணி அந்த சாப்பாடே நம்ம சமைக்கலன்ற அளவுக்கு எல்லாரையும் நம்ம வச்சு நம்மளை கேவலப்படுத்துறதுக்குலாம் நிறைய ஒரு கூட்டம் இருக்கும். ஓகே, இப்போ இது ரெடியா இருக்கு. ஸோ வந்து இப்போ போய் நம்ம எந்த கையேந்தி பவனுக்கு போறோன்றதை பிளான் பண்ணிட்டு நான் அங்கே எங்க போய் சாப்பிட்றேன் அப்படின்றத நான் காட்டுறேன். கம் ஆன், லெட்ஸ் கோ. ஸோ கிளம்பியாச்சு. நம்ம போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு அப்படியே நேரா கையேந்தி பவன்ல போய் நம்மளோட டின்னரை ஃபினிஷ் பண்ணலாம். ஓகே, the piece is coming. Okay. வா வா இப்படினாலும் உள்ள வந்துதான் ஆகணும். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா.
ஏன்டா ஏதோ இந்த போலீஸ் எல்லாம் திருடனை புடிச்சு போகும்போது இந்த கிரைம் எல்லாம் பண்ணவங்க தலையை கீழே குடிச்சிட்டு வருவாங்கல்ல அந்த மாதிரி வர்ற. உனக்கு பசிக்குதா ரொம்ப? நைட்டு பசிக்காதா? இது என்ன கேள்வி? மனிதனா பிறந்த எல்லாத்துக்கும் பசிக்கதானே செய்யும். இல்ல எனக்கு வந்து அவ்வளவா பசிக்கல, சோறு சமைக்கல வீட்டுல. சமைக்க தெரிஞ்சாதானே சமைக்க முடியும். ஐயோ முடியல. சோ போயிட்டு ஒரு நல்ல ஒரு கையேந்தி பவன்ல போயிட்டு நான் லைட்டா சாப்பிடுறேன், நீ நல்லாவே சாப்பிட்டேன். அது என்ன நாளை நீங்க லைட்டா? இல்ல எனக்கு ஆக்சுவலா என்னன்னா பசி இல்ல, பெருசா பசி இல்ல. ஆனா இதோட தூங்கிட்டேன்னா நைட் மிட் நைட்ல தூங்கும்போது பசிச்சுன்னு வச்சுக்கோயேன், எனக்கு தூக்கம் போயிரும். அப்புறம் அப்ப எந்திரிச்சு தண்ணியே குடிங்க. அப்ப வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால வந்து சரி லைட்டா எங்கேயாவது போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். சரி, சில பல ரெஸ்டாரண்ட்ஸ் கையேந்தி பவன் ஹோட்டல் எல்லாம் நான் வந்து பார்த்தேன். சரி அதுல வந்து இந்த கடை கொஞ்சம் நல்லா இருந்துச்சா, சரி போய் ஏழைகளின் பட்ஜெட் உணவகம் 5 ஸ்டார் ஹோட்டல் கையேந்தி பவன் அப்படி சொல்லுங்க. ஏழைகளின் பட்ஜெட் உணவகம். ஆக்சுவலா உனக்கு ஒண்ணு தெரியுமா, கையேந்தி பவன்லதான் காசு கம்மியா இருக்குன்னு நினைச்சு நம்ம போவோம்ல. ஆனா இப்ப அங்க வந்து ஈக்குவல் டு ரெஸ்டாரண்ட் பிரைஸ் எல்லாம் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப நீங்க பல ஹோட்டலோட கமெண்ட்ஸ் நீங்க வாங்கிக்க போறீங்க. இல்ல அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஆக்சுவலா நிறைய கையேந்தி பவன்ல ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ் வைக்கிற கையேந்தி பவனும் இருக்கு. ஆனா இப்பெல்லாம் வந்து கொஞ்சம் நிறைய டிஷஸ் எல்லாம் இன்வென்ட் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து கையேந்தி பவன் ஆரம்பிச்சிட்டாங்கல்ல சென்னையில, நிறைய பாப்புலேஷன் பேஸ் பண்ணி. சோ அதனால வந்து கையேந்தி பவன்லயே ரெஸ்டாரண்ட் அளவுக்கு ரேட் சில இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ரேட்டை விட வந்து குவாலிட்டி நல்லா இருக்கும், சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். அதான் இன்னைக்கு நம்ம போறோம், நல்லா நான்வெஜ்ல ஏதாவது மட்டன் கையேந்தி பவன்ல சாப்பிடும் போது வீட்டுல சாப்பிட மாதிரியே ஒரு ஃபீல் வரும். அக்கா ஏதோ சொல்லுது. 13 minutes கரெக்டா 10:15 போயிருவோம் நம்ம. அப்புறம் கிளாஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? படிக்கிறீங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போறீங்க அடுத்த மாசம். பச்சை கலர் பேனால கையெழுத்து போட போறீங்க. ஆண்டவ அடிச்சாண்டா அப்பாயின்மெண்ட் ஆர்டர், சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அந்த மாதிரி நீ நேசமோனே கையிலேயே பிடிக்க முடியாது. கோட் ஒன்னு ரெடி பண்ணி வச்சிட்டீங்களா? எதுக்கு? நீங்க தான் ரெடி பண்ணி வைக்கணும். எக்ஸாம் எழுத போற நீங்க தான் எழுத போறீங்க. என்ன டேஷுக்கு ரெடி பண்ணி வைக்கணும்? இதெல்லாம் என்ன கவர்மெண்ட் ஸ்டாஃப், அப்புறம் நீங்க டாக்ஸ் எல்லாம் பே பண்ணணும். பாத்துக்கங்க, கவர்மெண்ட் எதுக்காதீங்க சொல்லிட்டேன். ஐயோ அட பாவி, தனியால் பாத்தியா? என் பின்னால ஒரு அரசாங்கமே இருக்குடா. இந்த ரோடு எது? கவர்மெண்ட். அப்புறம் லைட் எது? கவர்மெண்ட். அப்புறம் பாத்துக்கங்க, ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ரெஸ்பெக்ட் பண்ணுங்க தயவு செய்து. நீங்க ரேஷன் கார்டுல இருந்து எல்லாமே ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி கிட்ட தான் வரணும். பாத்துக்கங்க. ஐயோ கடவுளே, நான் எதுவும் சாப்பிட்டு வேணாம்னு பாக்குறேன். என் வாயில இருந்து சாப்பிட்டு வாங்கிக்காத, நான் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. இல்ல பரவாயில்ல, நீங்க வாயை திறந்தாதான் சாப்பாடு தான், ஒண்ணும் பெருசா கிடையாது. பாரு சென்னை இவ்வளவு அழகா இருக்கு பாரு. மைல்டு டிராபிக், கலர்ஸ், லைட்ஸ் சூப்பரா இருக்குல்ல. இதான் ரொம்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆக்சுவலா நைட் டைம்ல எல்லாம் சென்னையில வெளியில போய். சோ அதனால இதுதான் ஆக்சுவலா முக்கியமா இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைச்சேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு சென்னையில வெளியில போய். இப்பதான் வெளி உலகத்துக்கு வர்றீங்க ஆக்சுவலா. அப்படியே சொல்லலாம்டா. ஆக்சுவலா சும்மாவே வீட்டுல இருக்கேனா, வெளி உலகத்துக்கு வர்றீங்க. ஆமா ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா நினைச்சேன், நைட் சாப்பிட்டுட்டு வெளியில போய் பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டுட்டு மிட் நைட்ல ஒரு டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சேன். அதான் போன வீடியோ சொல்லிட்டேன், சமைக்க தெரியல ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணதான் இதுல தெரிஞ்சு கன்ஃபார்ம் ஆயிடுச்சா. அவர் பிரெட் ஆம்லெட் கூட செய்ய தெரியலனா செய்ய தெரியாதுன்றது கிடையாது, ஆனா வெளியில போய் சாப்பிடுறது ஒரு சுகம் இருக்கு. என்ன இதெல்லாம் இது? அவன் ஹோம் ஃபுட் கிடைக்கலன்னு தவிச்சுன்னு இருக்கான். நீங்க என்ன சமைச்சீங்க இன்னைக்கு? நான் நீங்க தான் சமைக்க வேணாம்னு சொல்லிட்டீங்களே. இல்ல நீ மதியம் சமைச்சு சாப்பிட்டுருப்பல, அத சொல்லு. இன்னைக்கு மதியம் சமைக்கலையே. அப்புறம் அங்க கிளாஸ்ல இருக்கவங்க புடிங்கி சாப்பிட்டேன். கறி தோசை, போட்டி தோசை, முட்டை தோசை, பொடி தோசை, ஆனியன் தோசை, நெய் தோசை, இட்லி இருக்கு, சப்பாத்தி இருக்கு, சிக்கன் லிவரு, பெப்பர் சிக்கனு, உருமிளகு சிக்கனு, செட்டிநாடு சிக்கனு, நல்லெண்ணெய் சிக்கனு, மட்டன் போட்டி, மட்டன் தலைக்கறி, மட்டன் தோஞ்சல், ஆட்டுக்கால் பாயா இருக்கு, சிக்கன் லெக் இருக்கு, முட்டை கிரேவி இருக்கு, மீன் ஃப்ரை இருக்கு. ஆக்சுவலா பாக்குறதுக்கு என்னமோ குட்டியான இடம் மாதிரி இருக்குல்ல, ஆனா வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு உள்ள. எக்கச்சக்கமா ஒரு பவுலா வச்சு சிக்கன்ல பல வெரைட்டி, மட்டன், ஃபிஷ் எல்லாமே. ஓடுறது, பறக்கிறது, குதிக்கிறது எல்லாம் இருக்கு. நீங்க என்ன குதிக்க போறியோ தாவ போறியோ சாப்பிட்டுக்கோ. நான் வந்து கறி தோசை சாப்பிட போறேன். எனக்கு அந்த அக்காவை பார்த்தாலே சாப்பிடணும். அக்காவே சாப்பிட போறியா? இல்ல, அக்கா சாப்பிட்டு வழுக்கா இருக்காங்களே, அவங்கள பார்த்தாலே எனக்கு ஒரு வைப்பு வருது. எனக்கு தெரிஞ்சு ஆரம்பிக்கிறது முன்னாடி அக்காவை டேஸ்ட் பண்ணி தான் ஆரம்பிப்பாங்க போல இருக்கு. அதான் அந்த ஹெல்த்தியா இருக்காங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் ஒரு கறி தோசை
அப்புறம் சிக்கன் லெக் பீஸ் சாப்பிட போறேன். நீ வந்து நான் எல்லாத்தையும் சாப்பிட போறேன். சாப்பிட்டு இந்த கடையில வேலைக்கு செஞ்சு நீ அக்கா மாதிரி ஆயிடலாம் பல்கா. பாருங்க மக்களே, கையேந்தி பவன் கேள்விப்பட்டிருக்கீங்க? 5 ஸ்டார் ஹோட்டல் கையேந்தி பவன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்துங்க. நம்மளாம் இட்லி தோசை மிஞ்சி போனா புரோட்டா தான் சாப்பிடுவோம். ஆனா கையேந்தி பேர்ல ஓடுறது பறக்கிறது குதிக்கிறது எல்லாமே இருக்கு. ஓகேவா? இது வந்து பெப்பர் சிக்கன். ஓகே, சூப்பரா இருக்கு. நான் செய்யற மாதிரி தான் இருக்கு. பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. வேணாம் வேணாம் வேணாம். இது வந்து வித்தியாசமான ஒண்ணு. சிக்கன் இடியாப்பா கொத்து. இது புரியல மக்களே. நான் அதாவது பிளேட்டு கொடுத்த மேடம் வந்து சாப்பிடுற மாதிரியும் நான் ஏதோ அவங்க சர்வ் பண்ற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா எனக்கு இந்த ஒரு கறி தோசையே ரொம்ப ஹெவி. அதுல நீ கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோ. நல்லா இருக்கா? கிரேவி அல்டிமேட். வேற லெவல் வேற லெவல். இதுதான் ரொம்ப நாள் பிளான் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம். வெளில போய் நைட் டைம்ல ரோட்ல நின்று சாப்பிடணும். இது கையேந்தி பவன் சொல்ல முடியாது. நல்லா இருக்கு. போன வட்டம் மட்டன் குழம்பு சாப்பிட்டதை விட நல்லா இருக்கு. அது எந்த ஹோட்டல் தெரியல, பட் இருந்தாலும் அது நல்லா இருக்கு. Worth dinner, worth coming, worth traveling, worth eating, worth waiting, worth spending, all ding ding. இந்த மாதிரி நீங்க எப்படி டிஷ் பண்ண போறீங்க? என்ன மாதிரி? இந்த மாதிரி நல்லா சாப்பிடுற மாதிரி. இடியாப்ப கொத்தா எந்த கொத்தினாலும் சாப்பிடுற மாதிரி பண்ணுங்க. எப்ப பண்ணுவீங்க? நீங்க அத போன தடவை வந்து சாப்பிடாம போயிருக்கணும். புரியுதுங்களா? நல்லா வலிச்சு குழம்பு குடிச்சு. ஏங்க சாப்பாடுனா சாப்பிடதான் செய்வாங்க நல்லா இருந்தா. ஹோட்டல்ல சமைச்ச சாப்பாடு தானே அது. அப்பா முடியல என்னால. அவ்வளோ ஹெவியா இருக்கு இந்த கறி தோசை. ஒரு கறி தோசை ஒருத்தவங்களுக்கு கரெக்டா இருக்கும், ஒருத்தவங்களுக்கு கரெக்டா இருக்கும்னா எனக்கு ஹாஃப் தான் கரெக்டா இருக்கும். இப்போ வந்து நம்ம எங்க இருக்கோம்னா அண்ணா நகர்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல பைரவா தட்டுக்கடைன்னு ஒரு கடையில இருக்கும். ஆக்சுவலா இந்த கடை நம்ம ஒரு யூடியூபர் பார்த்து தான் காப்பி பண்ணோம். ஓகே. நம்ம சேனலே ஃபுல்லா காப்பி பண்றது தானே. ஓகே. அதனால கண்டிப்பா சென்னையில் இருக்கவங்க கையேந்தி பவன் வரணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அது பெய்ட் ப்ரொமோஷன் இல்லை, சொந்த காசு மட்டும் தான் வாங்கி சாப்பிடுறோம். அதனால இந்த கடைக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. ஆரம்பத்துல நான் பேசிட்டு இருக்க vlog நான் பாதியில கட் பண்ணிட்டேன்ல. வரிசை ஆர்டர் தான் ஃபுல்லா. அக்கா இவருக்கு கொடுத்தே அக்கா டயர்ட் ஆயிட்டாங்க. மத்த கஸ்டமர் கவனிக்க முடியல. அந்த அளவுக்கு நல்லா திருப்தியா சாப்பாடு விஷயத்துல வெக்கமான சூடு சொரணை எதுவுமே பார்க்க கூடாது. கரெக்ட். நல்லா இருந்தா மனசுக்கு திருப்தியா வாங்கி சாப்பிட்டுறணும். ஒரு நைட் டிரைவ் வந்து ஒரு கையேந்தி பவன்ல ஒரு சாப்பாடு, அவ்வளவுதான். ஓகே, இப்போ நம்ம ரிட்டர்ன் வீட்டுக்கு போலான்னு ஒரு பிளான்ல இருக்கேன். மேபி ஆன் த வேல ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கு. ஸோ நம்ம அடுத்த டீ கடைக்கு போயிட்டு லைட்டா ஒரு சின்ன டீ குடிச்சு நேரம் வீட்டுக்கு போய் தூக்கத்தை கண்டினியூ பண்றோம். இந்த ஸ்பாட் வந்து எங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். மத்திய கைலாஷ் பக்கத்துல ஒரு டீ கடை. ஓகே, நைட் ஒரு 2 o'clock 3 o'clock வரைக்கும் கூட இங்க கடை இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும் டீ. நாங்க எங்கேயாவது சும்மா இந்த நைட் டிரைவ் இந்த மாதிரி எங்கேயாவது ரெஸ்டாரண்ட் போறோம் சாப்பிட்றதுக்கு, இல்லை எங்கேயாச்சும் ஒரு நைட் டிரைவ் போறோம் அப்படிலாம் பிளான் பண்ணா இந்த கடைக்கு ஒரு ஸ்டாப் பண்ணி அங்க வந்து ஒரு டீ குடிப்போம். நல்லா இருக்கும். சென்னை நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா டே டைம்ல வந்தீங்கன்னா செம்ம காண்டாயிருவீங்க உண்மையிலே. ஒரு மாதிரி அந்த ஒரு வெயில், அந்த ஒரு டிராபிக், அந்த ஒரு பொல்யூஷனுக்கு எல்லாத்துக்குமே நீங்க செம்ம கடுப்பாய் சென்னையை வெறுத்துருவீங்க. சென்னை இஸ் வெரி பியூட்டிஃபுல் சிட்டி இன் தமிழ்நாடு. அவ்வளோ அழகான ஒரு சிட்டி. நைட் டைம்ல ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். அதுக்குதான் இந்த பிளான் நைட்டு. அதாவது மனசுக்கு அமைதியா இருக்கணும், ஒரு காம் வேணும்னா நீங்க நைட் டைம் கண்டிப்பா புரியல. நான் இந்த மைக்கை கையில எடுத்து போய் வச்சுக்கிறதுக்கு எதுக்கு கொடுத்தேன்னு எனக்கு தெரியல. ஹேண்ட் மைக். நமக்கு இந்த யூடியூபுக்கு ஒரு பார்ட்னர் இல்லாம நான் படுற அவஸ்தை இருக்கு. ஊர்ல 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கலாம், சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்ட வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இது. அம்மாச்சி இல்ல ஊர்ல போன் வாங்கி கொடுத்தோம். அப்போ அவங்க இருந்தப்போ சரியா, அந்த போன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா போன் வாங்கி கொடுத்தீங்களே, போன் எப்படி ஒர்க் பண்ண சொல்லி கொடுத்தீங்களா? இல்ல அது கண்டுட்டு இல்ல. இப்போ அதை வந்து பீரோக்குள்ள வச்சிருவாங்க. நாங்க போன் கூட எடுக்கவே மாட்டாங்க. என்ன போனை எடுக்க மாட்டேங்க, எத்தனை வாட்டி வச்சு போன் கொடுக்குறது? ஐயோ அந்த போனை தூக்கி பீரோக்குள்ள வச்சேன்டி, அது கேட்கவே இல்லை எனக்கு சவுண்டு. கடைசியில பார்த்தா அந்த மாதிரி மைக் வாங்கி கொடுத்தா கையில தூக்கி வச்சுட்டு பேசுறான். இவனெல்லாம் வச்சு நான் ஒரு யூடியூப் பிளாக் பண்ணி. அதாவது மைக் வாங்கி கொடுத்தாங்க, மைக்கை வந்து எந்த இடத்துல வச்சு யூஸ் பண்ண சொல்லி கொடுக்கல. தெரியுதா? எதுவுமே தெரியாதுன்னு நான் சொன்னேன்ல. 1ஆம் நம்பர் தத்தி. பரவாயில்லங்க, எதுவுமே தெரியாதான் நான் நிம்மதியா இருக்கேன். எல்லாமே தெரிஞ்சு நீங்க பைத்தியம் முடிச்சு வச்சுட்டு இருக்கீங்க. டீ குடிச்சாச்சு. இப்ப நைட் டைம் டீ குடிச்சனே வந்து இந்த சுச்சுவேஷனும்
இந்த இயற்கையில இதான் ஒரு கவிதை சொல்லுங்க பாப்போம். நீங்க ஒரு ஆர்டிஸ்ட் தானே. அவ்வளவுதான் முடிஞ்சு நம்ம டீ. மக்களே இதான் நான் உங்களை சந்திக்கிற லாஸ்ட் வீடியோ. சரியா? டீ ஸ்டாப் முடிச்சுக்கிறேன். பண்றோம், வீட்டுக்கு போறோம். டீ குடிச்சதுக்கு அதுக்கு தூக்கம் வருமான்னு தெரியாது. இவரோட வாயை கட் பண்றோம், நேரா வீட்டுக்கு போறோம், டிராப் பண்றோம், தூங்குறோம். தயவு செய்து இவங்களுக்கு லைக் பண்ணாதீங்க, சர்ப்ரைஸ் பண்ணாத, எதுவுமே பண்ணாதீங்க. என்ன சர்ப்ரைஸ் புரியுதா? முடிச்சு விட்டுருங்க இதோட.